welcome back. இன்னைக்கு டியூஸ்டேனால நம்ம சம்பிரதாயப்படி மேக்னெட் ஃபேக்ட்ஸ் தான். ஸோ மேக்னெட் ஃபேக்ட்ஸில் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் ஒரு வீடியோ தூக்கிட்டு வந்துட்டேன். அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஆனால் அபவுட் ஹியூமன் பாடி. உலகத்தில் இருக்கிற அமேசிங் ஃபேக்ட்ஸ் நான் தேடி தேடி பார்க்குறியாடா? உடம்புல இருக்கிற அமேசிங் ஃபேக்ட்ஸே உனக்கு தெரியலையே. தண்ணி குடிச்சா எப்படி ஒண்ணுக்கு வருதுன்னு யோசிச்சிருக்கியாடா? அந்த மாதிரி அமேசிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நமக்கு காட்ட போறாங்க. சரி வாங்க, நம்ம உடம்ப பத்தியே தெரியாத அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எப்படி ஒருத்தனால சும்மா மைண்டெல்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது கூட டர்ரு அப்படின்னு சத்தம் போட முடியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். எனக்கு அது இல்லை. ஏன் சோற பார்த்தா வாய் தொடக்குது என்னவா? அத முத போட்ட பழிய தொடக்கிறாரா? குளப்பழிய கூட ஏத்துக்கலாம்டா, நீ போடுற பழிய ஏத்துக்க முடியாது, அதனால வேற ஏதாவது சொல்லி ஆகணுமே. சோற பார்த்தா வாய் திறக்குது ஏங்க? சரி வாங்க, இது ஒரு எத்தனை எங்க இருக்கு 8 minutes வீடியோங்கிறதால டக்குன்னு பார்த்துட்டு இன்னொருத்தவங்க கொட்டை விடுறத பார்த்தா நமக்கு ஏன் வருது? நமக்கு சிகிச்சை முட்டிக்கும் போது ஏன் சிரிப்பு வர மாட்டேங்குது? அது எப்படி ஒரு சிலருக்கு மட்டும் கண்ணத்துல குழி விழுகுது, உணர்ச்சி வசத்துல பொங்கும் போது ஏன் புல் அடிக்குதுன்னு நம்ம பாடியை பத்தி தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் உங்க சிலருக்கு பக்கெட் தண்ணியை ஊத்துன மாதிரி பயங்கரமா வேர்க்கும், இன்னும் சில பேருக்கு முக்கு நாள் வேர்க்காது. அப்படி வேர்வையவே அதிகமா விடாத அந்த கண்டிஷனுக்கு ஆன்ஹைட்ரோசிஸ்னு பேரு. அதே நேரம் மொத்த உடம்பை ஈரமாக்குற அளவுக்கு வேர்க்கிறதுக்கு ஹைப்பர் ஹைட்ரோசிஸ்னு இன்னொரு பேரு. ரெண்டு கண்டிஷன்ல அதிகமா வேர்க்கிறது தான் ஏகப்பட்ட பிரச்சனை தரும் நினைச்சீங்கன்னா வேர்வையே வராம இருக்கிறதும் பிரச்சனை தான். ஏன்னா இந்த ஆன்ஹைட்ரோசிஸ் கண்டிஷன்ல இருக்கவங்களுக்கு ஆக்னே வருது, பிளாக் ஸ்பாட்ஸ் வருது, ரெட்னஸ் வருதுன்னு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா வருமா. அதே நேரம் அதிகமா வேர்த்து விடுறது பிராக்டிக்கலா நிறைய பிரச்சனை கொடுத்தாலும் வேர்வையே வராம இருக்க அந்த கண்டிஷனை விட பெட்டர்னு சொல்றாங்க. சொன்னாங்களா? அதாவது பிறக்கும் போதே விவரம் தெரியாத நம்ம எல்லாரும் விரல் நுனியில வச்சுட்டு பிறக்கிற ஒரு மேட்டர் தான் நகம். இன்னைக்கு நேத்து இல்லாம ஹியூமன் ஹிஸ்டரியோட உங்கா புங்கா காலத்துல கூட தற்கால மனிதர்களால பிடிக்க முடியாத விஷயத்தை நுணுக்கமா பிடிக்கிறதுக்கு இந்த நகங்கிற மேட்டர் தான் வெகு உதவியா இருந்திருக்கு. வளர்ச்சி பிடிக்கலன்னு வெட்டப்படுற பட்டியல முக்கியமான ஒண்ணா இருக்க இந்த நகத்தை நறுக்கி எறியறது நார்மல் தான். ஆனா நறுக்காமையே விட்டா எவ்வளவு தூரத்துக்கு வளரும்? ஒவ்வொரு நாள் அது என்ன வேகத்துல வளருதுன்னு தெரியுமா? ஓவரா வளர விட்டா ஓனரையே கீழே போடுற இந்த நகங்கள் சராசரியா ஒரு மாசத்துல 3 இருந்து 4 மில்லிமீட்டர் வளருமா. தோராயமா ஒரு நாளைக்கு 0.1 மில்லிமீட்டர் நீளம். சரி, வெட்டாமையே விட்டா விஷயம் எவ்வளவு பெருசாகும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். ஸ்ரீதர் நகம் வளர்க்கறதுல ஒரு தீராத ஆர்வம் இருந்திருக்கு. 1952 தன்னோட இளமை பருவத்துல வலது கைக்கு தெரியாம இடது கையிலேயே வளர்த்திட்டு இருந்திருக்கு. அப்படி 2018 அதை நறுக்கி எடுக்கிற வரைக்குமே நகம் வளர்ந்து வேலைக்கு போய் குடும்ப குட்டியெல்லாம் நடத்தி பேரம்பத்தி எல்லாம் எடுத்து அவருடைய இடது கையிலேயே 66 வருஷத்துக்கு. ஆனா அதுல சைடு எஃபெக்ட் இருந்திருக்கு. நகம்லாம் சுருண்டு வளர்ந்ததுனாலேயே லெப்ட் கையில விரல்லாம் வீணா போயிருக்கு. நகத்தோட எடையை தாங்கி தாங்கி அது வளைஞ்சும் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம லெப்ட் சைடு அவரோட நரம்பு மண்டலமே பாதிக்கப்பட்டு அவரோட இடது காதே கேட்காம போயிருக்கு. அந்த 66 வருஷத்துல நகம் 909 சென்டிமீட்டர் வளர்ந்து வெட்டி இப்ப மக்கள் பார்வைக்காக வச்சிருக்காங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதனால நகம் வளர்க்கும் பிரியரா நீங்க இருந்தீங்கன்னா 909 சென்டிமீட்டருக்கு வளர்க்காதீங்க. ஹியூமன் பாடி பாருங்க, அந்த நகம் வளர்ந்ததுனால கொஞ்சம் வளர்ந்தாலே வெட்டி அதான் நரம்பு மண்டலம் போய் காதே கேட்காம போயிருக்கு. இல்ல அவ்வளவு நாள் எப்படி மெயின்டைன் பண்ணிருக்காரு? அந்த விரல் எல்லாம் பாத்தியா ஒரு மாதிரி குண்டு குண்டாகி வீங்கி போயிருச்சு. ஐயா, முக்கியமான கையில வளர்த்து வச்சிருக்கீங்க. நானும் யோசிக்கிறேன், இடது கையில வளர்த்து வச்சிருக்காரு. பல கீரல போட்டிருப்பாரோ உணவா அந்த மாதிரி. எவ்வளவு கஷ்டம் ஏங்க. அதை வெட்டி ஒரு துணியை சுத்தி வீட்டுல வச்சிருக்காங்க. எப்படி தூங்குவாரு இப்படி வச்சுட்டு? அதனாலதான் அந்த கையை அப்படியே இப்ப தேவையா மியூசியத்துல வைக்கிறதுக்கு வளர்த்தீங்களே, இப்ப கையும் காதும் போயிருச்சு, என்ன பண்றது? ஒரு அளவுக்கு மேல இப்ப வளர்ந்து சுருண்டு இப்படி இருக்கும்போது எப்படி நீங்க உங்க டெய்லி லைஃப் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் வளர்ந்து இப்ப நமக்கு எல்லாம் கை ஏதாவது உடஞ்சி கொஞ்ச நாள் இப்படி பேண்டேஜ் போட்டுட்டு இருந்தா கூட இது எப்ப சார் இதை கலெக்டர் அப்படிங்கிற மாதிரி கையை அப்படி ஆட்டி நடந்து போகணுமேங்கிற மாதிரி இருக்கும். இவரு வருஷக்கணக்கா இப்படியே வச்சுட்டு இருந்திருக்காரு. இப்ப இவர் அவசரத்துக்கு இங்க இருந்து இங்க எழுப்பணும்னா அதை தூக்குறதுக்கு ஒரு ஆள் வரணும் போல இருக்கு. அது ஒரு மாதிரி இருக்கு பாக்கல. ஏங்க அது அதான் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி. அது வளர்ற நம்ம உடம்புலயே வெட்டி எறியக்கூடிய விஷயங்கள்னு ஒரு சிலது தான் இருக்கு. அதை வெட்டுறதும் அது திருப்பி வளர்றதுமான அந்த ஒரு சிஸ்டம் கடவுள் சும்மாவா கொடுத்தாரு? முடி நகமெல்லாம் வெட்ட வெட்ட வளருதுன்னா ஏன்னா வெட்டி தொலைங்கிறாங்கிறதுக்காக தான்.
அதை வச்சிருந்தா நல்லா இல்லை தானே. எனக்கெல்லாம் சில ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த இருக்குல்ல இதுல இந்த அளவுக்கு வளர்ப்பாங்க, அதுவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இந்த அளவு பாரு பாடி உடனடியாக ரியாக்ட் பண்ற முக்கியமான விஷயங்கள ஒண்ணுதான் கிச்சு கிச்சு மூட்டுறது. சிரிக்கவே மாட்டேன்னு கல்லு மாதிரி இருக்க ஆள கூட கூச்சம் ஏற்படுற மாதிரி கிச்சு கிச்சு பண்ணி விட்டா குலுங்கி குலுங்கி சிரிப்பாருங்கிறது உலக மாதிரி தான் உண்மைதான். ஆனா வேற யாராவது நமக்கு கிச்சு கிச்சு மூட்டி விட்டா சிரிப்பு வரும்போது நாமளே நமக்கு அதை பண்ணா சிரிப்பு வராது. பண்ணி பாத்தீங்களா? வரலையா? ஆனா அது ஏன் அப்படி இருக்குன்னு இப்ப பாத்துருவோம். அதாவது நாமளே நம்மளுக்கு பிளான் பண்ணி டிக்கிள் பண்ணிக்க போது அது எங்க நடக்க போகுது, எப்படி ஃபீல் ஆக போகுதுங்கிறத மூளை முன்கூட்டியே கணிச்சு வச்சிரும். மூளையில இருக்க சரி புள்ளத்துக்கு முன்னாடியே அது தெரியறதுனால அரை மணி நேரம் கிச்சு கிச்சு மூட்டினாலும் எந்த எஃபெக்டும் இருக்காது. ஆனா அதுவே அதனால கணிக்க முடியாத நேரத்துல நடக்க போது கலகலப்பு கிளுகிழப்பு கிச்சு கிச்சு ஒர்க் அவுட் ஆயிரும். ஆனா ஒரு சிலருக்குலாம் கிச்சு கிச்சு மூன்றாலும் சரி போறாது. அப்படி யாராவது நம்ம ஆடியன்ஸ்ல இருக்கீங்களா? கமெண்ட்ல கை தூக்கி காட்டுங்க. ஒவ்வொரு கையிலயும் 5 விரல் இருக்கு. 5 விரலுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குங்கிறது தாங்கள் அறிந்ததே. ஆனா கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடு விரல், மோதிர விரல்லாம் தாண்டி ஒரு கையில முக்கியமான வேலை பார்க்கறதே இந்த கடைசியா இருக்க சுண்டு விரல்கள் தான். அந்த பிங்கி ஃபிங்கர் தான். 5 விரல்ல இந்த பைபிள மட்டும் இல்லாம போனா நம்மளோட தினசரி வேலைகளை பார்க்கறதுலயே பெரிய பிரச்சனை ஆகி போயிரும்னு நாங்க சொல்ல, டாக்டர்களே சொல்றாங்க. அதாவது 5 விரல்ல அந்த பிங்கி ஃபிங்கர் மட்டும் இல்லனா ஒருத்தரோட மொத்த ஸ்ட்ரென்த்ல இருந்து 50% அப்படியே போன மாதிரி ஆயிடும். பொதுவா விக்கல் வரும்போது யாரோ உங்களை நினைக்கிறாங்கன்னு சொல்லிருப்பாங்களே, என்கிட்டயும் சொன்னானுவலே. ஆனா ரியாலிட்டியா இந்த விக்கல் எதுக்கு வருது, எதனால வருதுன்னு தெரியுமா? தெரியல. அதாவது பேசிக்கலி பயாலஜிக்கலி மூச்சு விடுறதுக்கு உதவுற டயப்ராம் மசில்ஸ் திடீர்னு சுருங்கி போகும்போது அந்த நேரத்துல வோக்கல் கார்ட்ஸ் மூடப்படும் போது இந்த விக்கு விக்குங்கிற சத்தத்தோட விக்கல் வரும். அதே டயப்ராம் கொஞ்ச நேரத்துல ரிலாக்ஸ் ஆச்சுன்னா விக்கல் நின்னு போயிடும். இது பொதுவா 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நடக்கும். ஆனா அதுக்குள்ளேயே திணறி தண்ணி குடிக்க வச்சிருக்கும் போது இந்த விக்கலாலேயே வாழ்க்கை முழுக்க பாதிக்கப்பட்டவரும் இருக்காரு. சார்ல்ஸ் ஆஸ்பான்ங்கிற இந்த மனுஷனுக்கு 68 வருஷத்துக்கு தொடர்ந்து நிக்காம விக்கல் வந்ததுக்கான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே வச்சிருக்காரு. தலைவனுக்கு 1972 ஆரம்பிச்ச விக்கல் 1990 தான் நின்றுச்சுன்னு அபிஷியலான தகவல்களே இருக்கு. மனித உடல்ல இருக்கிறதே அந்த டயப்பரை ஏன் சுருங்குது? சுருங்குறதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சு அதை சுருங்காம பாத்துக்கலாம்ல. ஏங்க ஒரு 2 நிமிஷம் வர்ற விக்கல் வந்து எவ்வளவு எரிச்சல் உண்டாக்குதுன்னா, ஒருத்தருக்கு 66 வருஷமா விக்கிக்கிட்டே இருந்திருக்கு. இன்னொருத்தங்க விக்குனா நம்மளுக்கே கேட்கற மாதிரி இருக்குன்னு தண்ணி கொடுப்போம். அதாவது நம்ம இப்ப சும்மா அது வந்து பேச விடாது வடிவம். நான் என்ன சொல்றேன், அந்த போன் பேசுற காமெடி இருக்கு, அது மாதிரி பேச விடாது, சிரிக்க விடாது, என்னத்தையாவது திங்கலாம எடுக்கும் போது விக்கணும். தொண்டைக்குழியில போயிட்டு இருக்கும் போது விக்கல் வரும். அப்ப என்ன பண்றது? அது ஒரு நோயோ தெரியும் அவருக்கு. சரி, இந்த டயப்ரம் ஏன் சுருங்குது சார்? அங்க இருக்கிற டயப்ரம் சுருங்குனா இங்க ஏன் வைக்குது? கனெக்ஷன் மிகப்பெரிய உறுப்பு தான். அத்தனை உள்ள அடக்கி வச்சுட்டு மேல இருக்க இந்த தோல் டாப் டு பாட்டம் தார் பாயை போட்டு கவர் பண்ணி வச்ச மாதிரி மூடி பாடியை பாதுகாக்கிற இந்த தோல்ல ஒரு இன்ச்சு கேப்புக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? தெரியல. மனித தோலோட 1 இன்ச்ல மட்டுமே 19 மில்லியன் ஸ்கின் செல்ஸ், 650 வியர்வை சுரப்பிகள், 20 ரத்த நாளங்கள், 1000 நரம்பு எண்டிங்னு அத்தனை விஷயங்களும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா நீ இன்னும் வேலை பார்க்கல. அது மட்டும் இல்லாம பாம்பு தன்னோட சட்டையை உரிக்கிற மாதிரி ஒவ்வொரு 28 நாளைக்கு ஒரு தடவை மனித உடலும் இறந்த செல்களை எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமா. அதாகப்பட்டது புதிய செல்கள் உருவாகி பழைய செல்களை உதிர்த்து விட்டுரும். வெளியே போங்கடா, அயோக்கிய ராஸ்கல்களா. மூச்சு விடுறதுக்கு மூக்கு முக்கியமானதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா ஹியூமன் பாடியிலேயே ஒரு சூப்பர் ஹீரோவா பார்க்கப்படுறதும் இதே மூக்கு தாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதாவது மனித மூக்கே முக்கியமான 3 வேலையா ஃபில்டரு, ஹீட்டராவும் ஒரு ஈரப்பதமாக்குறதாவும் வேலை பார்க்குது. மூக்குக்குள்ள காத்த உறிஞ்சறதுக்கு வெறும் குழாய் மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ள டர்பினேட்டுங்கிற சதைகள் இருக்கும். அது பாடிக்குள்ள நுழையிற காத்த முதல்ல ஃபில்டர் பண்ணி பிறகதை ஹீட் ஆக்கி பிறகதை நுரையீரலுக்கு ஏற்ற ஈரப்பதத்துக்கு மாத்தி உள்ள அனுப்பிச்சு விடுற வேலையை பார்த்தது ஒவ்வொரு தடவை உங்க நுரையீரல போய் சேர்ற காத்த ரொம்ப சேஃப்டியானதா மாத்தி அனுப்புறதுல மூக்கோட பங்கு முக்கியமானதா இருக்கு. உலகத்துல தொட்டாலே ஒட்டிக்கிற ஏகப்பட்ட தொத்து வியாதிகள் இருக்கு. ஆனா கண்ணால பார்த்தாலே ஒட்டிக்கிற ஒரு முக்கியமான தொத்து வியாதி தான் மெட்ராஸ் ஹை கொட்டாயி. இது வரும். சும்மா கொஞ்ச நேரம் பார்த்தாலே நம்ம வாயும் பார்க்க வைக்கிற இந்த கொட்டாய் அதோட வேலைதான் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? மூளைக்கு ஆக்சிஜன் தெரியுமா? ஆக்சுவலா இந்த கொட்டாவிங்கிறது மனித உடலுக்கு முக்கியமான மேட்டர். வாயை திறந்து காத்த வெளியே தள்ளுற அந்த கொஞ்சம் கேப்ல ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி பிரெயின் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகுமா, உடல் உஷ்ணத்தை ரெகுலேட் பண்ணுமா, உடம்புக்குள்ள ஓடுற ஆக்சிஜனோட ஃப்ளோ ப்ராப்பரா இருக்குமா, நுரையீரலோட திசுக்களை லூப்ரிகேட் பண்ணுன்னு பல மேட்டர்கள்ல இந்த கொட்டாவியோட பங்கு இருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் கொட்டாவி விடும்போது நமக்கும் வருது. கண்டேஜியஸ் யானிங்னு பேர் வச்சு அழைக்கப்படுது. பல மக்களோட சோசியல் செட்டப்ல நம்ம இருக்கும்போது தன்னிச்சையா செயல்படுற மூளையோட மிரர் நியூரான்கள் ஆக்டிவேட் ஆகிறதுனால தான் கொட்டாவி விடுது. விரல் நுனியில இருக்க நகத்துல சில சின்ன நம்ம பிரெயின் ஆக்டிவா இல்லைன்னா நமக்கு கொட்டாய் வருது. நமக்கு கொட்டாய் வருதுன்னா
மூளை சோம்பேறித்தனமா இருக்குன்னு அர்த்தம். அதான் கொட்டாய் விட்டுட்டு நம்மளே சொல்லுவோம் தானே சோம்பேறியா இருக்கு. இப்ப நமக்கு எப்ப அடிக்கடி கொட்டாய் வரும்னு யோசிங்கன்னா கிளாஸ் ரூம்ல. ஆமா. அதுவும் அதாவது மேத்ஸ் டீச்சர்லாம் வந்து புக்கை திறந்தாருன்னா என்னன்னா நமக்கு ஐயோ அப்படின்னு மூளை ஹைபர்னேஷனுக்கு போயிடும். பிடிக்காத சில இப்ப மூளை ஆக்டிவா நீங்க ஏதாவது செஞ்சுட்டு இருக்கும்போது கொட்டாய் வராது. இப்ப அதான் இப்ப நம்ம தூங்க போறோம்னு முடிவு பண்ணின உடனே நம்ம பாடி அப்படியே ரிலாக்ஸ் ஆகி மூளை சொல்லும் எப்பா தூங்க போறப்பா நானு அப்படின்னு அப்படி வரும். ஸோ நம்ம அந்த காற்றை உள்ள உரியும் போது அந்த மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாம் அதை எடுத்துக்கிறோமா. சின்ன சின்ன வெள்ள ஸ்பாட்டுகள் இருக்கும் நிறைய பேருக்கு, உங்களுக்கே கூட இருக்கலாம், இருந்திருக்கலாம், நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க. இந்த வெள்ளப்புள்ளி வந்தா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், விரல்ல கொக்கு பூ போட்டுருச்சுன்னு ஒரு பக்கம் கதையா ஏகப்பட்டதை சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா இந்த வெள்ளப்புள்ளி வரதுக்கு காரணம் உடம்புல இரும்பு சத்தோ இல்ல கால்சியம் சத்தோ, அதுவும் இல்லைன்னா உணவுல சில மினரல்கள் குறைபாடு இருந்ததுனாலும் இந்த மாதிரி வெள்ளப்புள்ளி வரும்னு சொல்றாங்க. சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி பயங்கர தெளிவா வேலை செய்யற உடம்பு ஏதாவது பிரச்சனைனா இந்த மாதிரி உடனடியாக காட்டிடுமா. அதை டாக்டர்கள்ட்ட செக் பண்ணி அதுக்கான வைத்தியத்தை பார்த்தா அந்த பிரச்சனைகள் அப்பவே சரி பண்ண முடியுங்கிறது தான் ஹைலைட். பொதுவாக கண்ணத்துல குழி இருக்கவங்க சிரிக்கும் போது கியூட்டா இருக்கிறதுன்னு கொண்டாடப்படுவாங்க. கண்களில் தடுமாறி கண்ணக்குழிக்குள் விழுந்தேன்னு கவிதை எழுதும் போது அந்த கண்ணக்குழிகளை பாராட்டியதான் எழுதுவாங்க. எப்படி கியூட்னஸை கூட்டி கொடுக்குற கண்ணக்குழிகள் ஆக்சுவலா ஒரு தசை குறைபாடு தான். அதாவது மனித மூஞ்சில ஜிகோமேட்டிகஸ் மேஜர்னு 2 மசில் இருக்கு. இந்த மசில் ஜெனட்டிக்கா அமையிற விதத்துல தான் அந்த கண்ணக்குழிகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு ரேரா முகத்துல விழுகிற இந்த கண்ணக்குழிகளுக்கு ஒரே ஒரு பெரிய சைடு எஃபெக்ட் தான் இருக்கு. உங்களை இன்னும் கொஞ்சம் அழகாக்கி விட்டுரும். நல்ல சைடு எஃபெக்டா இருக்கு உங்களுக்கு இருக்குது. ஏங்க இது தெரியாம பல பேரு பல வருஷமா கண்ணத்துல குழி விழுந்தா அவங்க பணக்காரனா இருப்பாங்க, நல்ல காசு வரும்னுவாங்க. என் விஷயத்துல அது பொய் உருட்டு. ஆனா பாருங்க ஒரு குறைபாடுக்கான சைடு எஃபெக்ட் நல்ல பாசிட்டிவா இருக்கு. நல்லா இருக்கு சார். அப்ப சிரிக்கும் போது கண்ணத்துல குழி விழுறது ஓகே. சில பேருக்கு சிரிக்கும் போது பல்லுல குழி விழுந்தா அது இருக்கிற குழி சிரிக்கும் போது தெரியுது. அது வயசாச்சுன்னு ஒத்துக்கிறதா இல்ல என்னது? ஒத்துக்கதே இல்ல, டென்டிஸ்ட போய் பார்த்தா சரி. நீயே அவரை துடிக்கிற. நான் பொதுவா பேசிட்டு இருக்கேன். பாருங்க தானே அவங்க சம்பந்தப்பட்டவங்க யாரு எங்க சரி அவங்கள பார்த்து கண்டு தெரியுதா உங்களுக்கு? குடிக்கும் போதோ மூளை உறைஞ்சு போற மேட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரைன் ஃப்ரீஸ்னு ஒரு மேட்டர் உண்மையாலும் இருக்கு. அதாவது அதிக கூலிங்ல இருக்க ஒரு கூல் ட்ரிங்கையோ இல்ல ஐஸ்கிரீமையோ நீங்க கடிக்கும் போது அது வாய்க்குள்ள பொந்து வாயோட மேல்புறத்துல படும் போது அதோட ரியாக்ஷன்ல அந்த ஏரியால இருக்க ரத்த நாளங்கள்லாம் சுருங்கி மறுபடியும் விரியும். இப்படி டக்குன்னு சுருங்கி விரியறதுனால அது உடனடியா வலித்தர ரெசப்டர்களை தூண்டி விட்டு நெத்தி பகுதியில குத்துற மாதிரி கூர்மையான வலியை ஏற்படுத்தும். இது ஒரு சில செகண்டுகளுக்கு இருந்துட்டு போயிடும். அத பிரைன் ஃப்ரீஸ்னு சொல்றாங்க சயின்டிபிக்கலி. பீனோபாலட்டின் கேங்லியன் நியூரால்ஜியா. தண்ணியில் அதிகமா புழங்கிட்டு இருக்கும் போதோ இல்ல தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இருக்கும் போதோ விரல்லாம் ஊறி போய் இந்த மாதிரி பார்த்திருக்கலாம். தண்ணியை விட்டு வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலேயே அது நார்மல் ஆயிரும். ஆனா விரல் எதுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு என்னைக்காவது வினவி இருக்கீங்க? அதுக்கு விடையும் இருக்கு. யூகே யூனிவர்சிட்டியில விரல்களை ஊற போட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்ச விஷயம் தான். ஆதி காலத்துல இருந்தே மனிதர்கள் தண்ணிக்கடியில இருக்கும்போது எதையாவது வலிக்கு விழாம பிடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி கைகள்ல ஒரு கிரிப்பை கொடுக்கறதுக்கு தான் அந்த ஃபோல்டு உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஈரமா இருக்க கையில இருந்து எதுவும் வலிக்கிட்டு போகாத மாதிரி கையை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுனால தான் அந்த மாதிரி நடக்குதான். எக்ஸைட்டடா இருக்கிறது, எதிர்பார்க்காது நடக்கிறதுன்னு ஏகப்பட்ட சிச்சுவேஷன்கள்ல உடம்பு கூஸ் பம்ப்ஸ் ஆகிறத நீங்க கவனிச்சிருக்கலாம். அதாவது புல்லரிக்கிறது, ஒரு சத்தமான பார்ட்டிக்கு போகும்போதோ இல்ல பைக்லயோ கார்லயோ வேகமா போகும்போது இல்லனா உணர்ச்சிகரமா எதையோ கெட்டு பொங்கும்போது உடம்புல இருக்க அட்ரினலின் ஹார்மோனும் பொங்கும். அந்த ஹார்மோன் அதிகமா ரிலீஸ் ஆகும்போது கைகள்ல இருக்க ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு அடியில இருக்க ஒரு சின்ன மசிலை தூண்டி விடும். அதுதான் ஒட்டுமொத்த உடம்பையும் அலர்ட் பண்ற விதத்துல அந்த கூஸ் பம்ப்ஸை உருவாக்கும். புல்லரிக்கும். சரி, இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோல ஹியூமன் பாடி பத்தி நீங்க தெரிஞ்சுக்காத சில விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். முடிஞ்சா கண்டுபிடிங்க. இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. திருநெல்வேலியல்வாட யோசிக்கிறதுக்குள்ள கண்டுபிடிச்சாங்களே. திருநெல்வேலி ஹல்வா. கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு காட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலே பிடிச்சிருக்கா அதுல போடுங்க. இந்த வீடியோல நான் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னட் ஃபேக்ட்ஸ். அதான் நம்ம பாருங்களேன், சாதாரணமா நம்ம உடம்பு அப்படின்ட்டு அதை கவனிக்கிறது இல்லை. ஆனா உள்ள எவ்வளவு டிபார்ட்மெண்ட் வேலை செய்யுது. இங்க குளிர் பட்டா மூளை ஒரு மாதிரி சுருங்குது. ஆனா இதெல்லாம் நம்மளுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல உணர்ந்திருக்கணும். இங்க டயப்ரம் சுருங்குனா விக்கல் வர்றதும், இந்த மூக்கு வந்து நம்மெல்லாம் இந்த பல பேர் என்ன நினைச்சிருப்போம், மூக்கு எதுக்கு சார் இருக்கு, நோண்டுறதுக்கு அப்படின்னு. அதுக்கு இல்ல சார், ஹீட்டர் மாதிரி காற்றை எடுத்து சூடாக்கி ஃபில்டர் பண்ணி ஈரப்பதம் உள்ளாக்கி எவ்வளவு வேலை வச்சிருக்காங்க.
சரி ஆனா இது பாருங்களேன் எவ்வளவு ஒரு எக்ஸ்பென்சிவான மெஷின் நம்ம கிட்ட ஓசியில கிடைச்சிருக்கு. அதை நம்ம ஒழுங்கா பாத்துக்கிறோமா? இல்ல. ஒன்றும் அதை விட்டு அதுதான். சரி. ஆனா என்னதான் எக்ஸ்பென்சிவான மெஷினா இருந்தாலும் ஒரே ஒரு கெட்ட அது சைலன்சர் மாட்டாது. இசுக்கு நான் கேக்குது, எனக்கு டர்னு கேக்குது. கடவுள் காது அது பாத்தீங்களா? அவர் சொல்ல அது காதுல இருக்கிற பிரச்சனை தம்பி. அப்ப மூக்குக்கு வந்தா அது வேறு. கடவுள் அந்த இடத்துல ஒரு சைலன்சர் மாட்டி இருந்தாருன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனா உண்மையிலே அமேசிங்கா தான் இருக்கு. இந்த வந்து எனக்கு ஒரு காலத்துல ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி நகத்துல இந்த வெள்ளையா வந்தது. அப்ப அது எதுக்குன்னு தெரியல. ஆனா இப்ப இல்ல. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருந்தது இந்த கை தண்ணியில சுருங்குறது. ஆமா, அது தண்ணிக்குள்ள இருக்கும்போது விழாம பிடிக்கிறதுக்குன்னு உடம்புக்கு எப்படி தெரியும்? அதான் பாரு அவ்வளவு. அதான் கடவுள் ஒரு செயல் தான். அதெல்லாம் வலுவலன்று அது வலுக்காம கிரிப்புக்காக பாரு அது தானே சுருங்கி ஒரு மாதிரி கரண்ட் போட்டா. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஷவர்ல குளிச்சிட்டு இருக்கும்போது கை அப்படி ஆயிரும். அப்படி ஆன கையில அந்த சோப்பையே பிடிக்க முடியாது. அதுக்கு தெரியுமா ஷவர் இல்ல அது சுருங்குனது ஓகே தானே. சுருங்குனா அது வந்து இப்ப அந்த வழுக்காம கிரிப்புக்கு வருதுன்னு சொல்லுது. அந்த கையை வச்சுக்கிட்டு சோப்பை பிடிக்க முடியல, வலிக்கிட்டு ஓடுது. ஆமா, எத்தனை தரம் குளிய விழுந்துருக்கு. அதான் ஒரு அடிக்கடி சோப்பு காணும். ஆமா, இப்படி தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது புசக்குன்னு அங்க போயிடும். அது அப்படி பிடிச்சா வலிக்கிட்டு போகுது. அப்ப கிரிப்புனா சோப்புலையும் கிரிப்பு வரணுமா இல்லையா? யாசா தெரியல, என்னன்னு தெரியல. ஆனா வீடியோ நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.